கிட்டத்தட்ட பிள்ளையானுக்குரிய இந்த விடயப்பிறப்புல முக்கியமான நபர்கள் இன்னும் கைது செய்யப்படல. முக்கியமான ஒரு புள்ளி மறைந்திருக்கலாம், இன்னொரு நபரும் தொடர்பட்டிருக்கலாம். ஏற்கனவே சட்டமாதிபர் பேசுகின்ற பொழுது சக்ரானுக்கு மேலே இன்னொரு நபர் இயக்கி கொண்டிருக்கின்றார். அதிகாரி ஒரு துண்டு சீட்டுல ஒருவற்ற பேர் எழுதி கொடுத்திருக்கின்றார். அந்த பேர் சக்ரானுக்கு மேல சக்ரானை இயக்கியோருடைய பேராக இருக்கலாம். சாரா என்கின்ற நபரை ஒருவர் தூக்கி கொண்டு சென்றிருக்கிறார் என்று சக்ரானுடைய மனைவி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதுல விடுதலை புலிகளுடைய தங்கம் அல்லது அவர்களுடைய ஆயுதங்கள் இருக்கலாம். இது எங்க நடக்குதுன்னா முல்லைத்தீவின் புதுக்குடியிருப்பு பகுதியில் சித்தாந்தன் அவர்கள் தன்னுடைய முகவலி புத்தகத்துல ஒரு பதிவு ஒன்றை போட்டிருந்தார். இதுதான் ஆரம்பம், இனித்தான் புலிகளுடைய இந்த மனித புதைகுழிகள் வெளிவரலாம். மீண்டுமே ஒரு தவறான ஒரு விடயத்தை விதைப்பதற்கான ஒரு முயற்சிகள் நடக்கின்றதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அகல போலீஸ் நிலையங்களினதும் போலீஸ் பொறுப்பதிகாரிகளும் போலீசாரும் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி அந்த சட்டவிரோத செயல்பாட்டிற்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு போலீஸ் வாகனம் ஒன்று நிற்கிறது. காலை நான் நினைக்கிறேன் 9 மணியளவிலே அந்த வாகனம் அதிலே இந்த பிக்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய இராணுவ தரப்பினாலும் இந்த பலாலி ஓய்சி நயனஜித் போன்றவர்களாலும் பொய்யான கதைகள் பரப்பப்படுகின்றது. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நிறைய விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் அலசி ஆராயப்போம். அதுல முதலாவதாக இந்த பிள்ளையார் தொடர்பான விஷயம் பற்றி நாங்கள் பார்க்கணும். ஏற்கனவே இந்த பாராளுமன்றத்தில் கூட பிள்ளையார் தொடர்பான பல விஷயங்கள் பேசப்பட்டது. அதுல சாணக்கியன் அவர்கள் பிள்ளையார் தொடர்பான கைது தொடர்பான விமர்சன ரீதியாக பேசியிருந்தார். உடனடியாக நீங்கள் அசாத் மௌலானாவை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து விசாரிக்கணுமா என்ற விஷயம் தொடர்பாக இப்ப ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இணைய வசதியை பயன்படுத்தி நீங்கள் அசாத் மௌலானோட வாக்குமூலத்தை பெற முடியாது? ஆகவே முடியும் என்றால் எல்லா விடையும் முடியும். இந்த விஷயத்தையும் உங்களால செய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இங்கே இருக்குது. இதே செய்யல் என்ற பொருள்பட இந்த பிள்ளையார் தொடர்பான வழக்கு தொடர்பான விமர்சனத்தை மேற்கொண்டு வந்தார். அதே நேரத்தில் நேற்றைய தினம் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது கிட்டத்தட்ட பிள்ளையானுக்குரிய இந்த விடயப்பிறப்புல முக்கியமான நபர்கள் இன்னும் கைது செய்யப்படல. அதாவது பிள்ளையாருடைய இந்த சாக்கள் சம்பந்தமான விடயங்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். இன்னுமே முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக இன்னுமே கைது செய்யப்படல என்ற விஷயம் தொடர்பாக பார்த்திருந்தார். ஆக இது தொடர்பாக நாங்கள் ஒரு பொது வழியில பார்க்கின்ற பொழுது, ஒரு பொது வகையில பார்க்கின்ற பொழுது என்ன விஷயத்தை பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, அசாத் மௌலானா இன்னும் இலங்கைக்கு கொண்டு வரப்படவில்லை. அசாத் மௌலானாவை கொண்டு வரதுல சிக்கல்கள் இருக்கு இன்னும் செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. அரசியல் பரப்புல இருந்து வர செய்திகள்ல அசாத் மௌலானாவை இலங்கைக்கு கொண்டு வரதுல பல சிக்கல்கள் இருக்கு என்ற விஷயத்தை பலரும் சொல்லிய வண்ணமே இருக்கின்றார்கள். அந்த வகையில இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதுல பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா, இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கியமான ஒரு புள்ளி மறைந்திருக்கலாம் என்ற விஷயமும் இங்கு அடிபடுகிறது. ஏனென்றால் இங்க சுரேஷ் சாலை சம்பந்தமான விசாரணைகள் இன்னுமே நடத்தப்படுகின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆகவே சுரேஷ் சாலை விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. சுரேஷ் சாலை பற்றின விஷயங்கள் இன்னும் வரையில்லை. அடுத்த அசாத் மௌலானா எப்படி கொண்டு வர போகின்றோம் என்ற கேள்விகள் இந்த நேரத்தில் இன்னொரு நபரும் தொடர்பட்டிருக்கலாம். ஏற்கனவே சட்டமாதிபர் பேசுகின்ற பொழுது சக்ரானுக்கு மேலே இன்னொரு நபர் இயக்கி கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருந்தது. ஆகவே அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிகாரி ஒருவர், இது சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி ஒருவர் விசாரணை நடத்துகின்ற பொழுது அந்த அதிகாரி ஒரு துண்டு சீட்டுல ஒருவற்ற பேர் எழுதி கொடுத்திருக்கின்றார். அவர் நேரடியாக இந்த விஷயத்தை தெரிவிக்கல, இருந்தாலும் தன் விசாரணைகள்ல துண்டு சீட்டுல ஒருவற்ற பேர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே துண்டு சீட்டுல எழுதி கொடுத்ததன் மூலமாக அந்த பேர் சக்ரானுக்கு மேல சக்ரானை இயக்கியோருடைய பேராக இருக்கலாம் என்கிற விஷயமும் வெளிவந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க சக்ரான மனைவி கூட ஒரு வாக்குமூலத்தை அளிச்சிருக்கிறார். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த இன்னொரு முக்கியமான விடயம், சாரா என்கின்ற நபரை ஒருவர் தூக்கி கொண்டு சென்றிருக்கிறார் என்று சக்ரானுடைய மனைவி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்று பாராளுமன்றத்தில் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய உரையாற்றுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த சாரா என்பவர் முக்கியமான நபர், சாரா என்கிற புலஸ்தினி. அப்ப அவரை தூக்கி கொண்டு போனது யாருன்னு கேட்கணும், நாங்கள் மேஜர் சுபசிங்கவுடன் தான் இது சம்பந்தமாக கேட்கணும். ஆகவே இந்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த பிள்ளையான் கைதில இருந்து உயிர்த்தனார் தாக்கல் சம்பந்தமான ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. ஆகவே இங்க யாரை கைது செய்கிறது, யாரை மேலதிக விசாரணைகளை மேற்கொள்றது என்றது மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட இப்ப அரசு அதிகாரிகள் மத்தியிலேயும் இது ஒரு பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது. ஏன்னா அரசாங்க தரப்புல இருந்து சொல்லிக்க இந்த உயிர்த்தனார் தாக்கல் சம்பந்தமாக நாங்கள் விசாரிக்கின்ற அரசாங்கத்தை விசாரிக்கணும். இதுவே ஒரு பெரிய சிக்கல் நிலையாத்தான் இருக்கிறது என்ற விஷயத்தை யார் சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, பிமல் ரத்நாயக போன்றவர்கள் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, பிமல் ரத்நாயக ஒரு விதத்தை உறுதியாக சொல்லியிருந்தார். ஏனென்றா ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல பிள்ளையார் சம்பந்தப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற விஷயத்தை யார் சொல்லியிருந்தார் பாத்தீங்கன்னா, பிமல் ரத்நாயக அவர்கள் ஏலவே சொல்லியிருந்தார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல பிள்ளையார் அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த
பிள்ளையான் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் மேற்கொள்ளணும்னா அசாத் மௌலானாவை இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வரணும். இந்த விஷயம் தொடர்பாக இந்த பிமல் ரத்நாயக் அவர்கள் இது தொடர்பாக ஒரு விளக்கத்தை குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பிள்ளையான் சகாக்கள் அண்மை காலமாக கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். பிமல் ரத்நாயக் அவர்கள் உறுதியாக ஒரு விடயத்தை சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்சியை பிடிப்பதற்காக ராஜபக்சர்கள் செய்த ஒரு சதித்தேல் தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல். அப்ப பொது வழிகளில் நேரடியாக இவர்கள் பேசுகின்ற பொழுது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிரதான சூத்திரதாரி கோடபாய ராஜபக்ச ராஜபக்ச குடும்பம் என்கிற விஷயத்தை பொது வழியில பேசுகின்ற பொழுது ஏன் நேரடியாக அவர்கள் மேல ஒரு விசாரணைகளோ அல்லது நேரடியாக அவர்கள் மேல நடவடிக்கைகளோ மேற்கொள்ளல என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. அதே விஷயம் தான் இந்த அசாத் மௌலானா கொண்டாடுறதுல ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப இங்க அகப்பட்டது பிள்ளையான் மட்டும்தான். அப்ப பிள்ளையான் என்று ஒரு 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 பரிசோதனை எலி மட்டும்தான் இங்க அகப்பட்டிருக்கு. இங்க பிள்ளையானுக்கு நாங்கள் ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கல, இருந்தாலும் பிள்ளையான் ஒரு பரிசோதனை எலி மட்டும்தான் இங்க அகப்பட்டிருக்கு. மிச்ச பெரிய பெரிய புள்ளிகளை இவர்கள் எப்ப பிடிக்க போன்றார்கள்? அதாவது எல்லாரும் சொல்லுன்றது போல ஜானைக்கு எள்ளு பொரிய கொடுக்கிறார்கள் என்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்கின்றது. அதான் ஜானை பசிக்கு எள்ளு பொரியா. அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இங்கே ஒளிஞ்சிருக்கேக்க பிள்ளையார் போன்றவர்களை மட்டும் கைது செய்து இந்த விடயத்தை மூடி மறைக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்ற கேள்விகளும் பல முனைகள்ல இருந்து எழுந்திருக்கின்றது. ஆகவே இது ஒரு ஒரு நீண்ட நெடிய ஒரு பேசுபொருளாகவே இந்த பிள்ளையாருடைய கைதும் உயிர்த்த தாக்குதலும் இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதுல பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா, இந்த விடுதலை புலிகள் அமைப்பினருடைய ஒரு பதுங்கு குழி ஒன்று பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. என்ன விஷயம் சம்பந்தமாக என்று பாத்தீங்கன்னா, அதுல விடுதலை புலிகளுடைய தங்கம் அல்லது அவர்களுடைய ஆயுதங்கள் இருக்கலாம். இது எங்க நடக்குதுன்னா, முல்லைத்தீவின் புதுக்குடியிருப்பு பகுதியில். இது ஒரு பக்கம் இருக்கு. நேற்றைய தினம் இது அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதுல இருந்த தண்ணி முழுமையாக வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இனி அது தொடர்பான விடயங்கள் நடைபெறலாம். இப்படி பல இடங்கள்ல இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தங்கம் அல்லது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஆயுதங்கள் இருக்கலாம் என்று தோண்டப்படுகிறது. ஆனா இருந்தாலும் அந்த தோன்றதுல எந்த ஒரு பயனும் இல்லாமல் திருப்பி மூடப்படுவதுதான் வலிமையாக இருக்கின்றது. ஒரு சில இடங்கள்ல மட்டும் சிறு சிறு தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. குறிப்பிட்ட ஒரு இடத்துல எண்ணெய் தாங்கி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த ஆயுதங்கள் சில தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன தவிர முழுமையான ஒரு பெரிய அளவிலான தங்கங்களோ அல்லது ஆயுதங்களோ கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்ப இதற்காக தொடர்ந்துமே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்கிற ஒரு கேள்வி எழுகின்ற அதே நேரத்தில் அருள் சித்தாந்தன் அவர்கள் தன்னுடைய முகவரி புத்தகத்துல ஒரு பதிவு ஒன்றை போட்டிருந்தார். இதுதான் ஆரம்பம், இனித்தான் புலிகளினுடைய இந்த மனித புதைகுழிகள் வெளிவரலாம் என்கின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். இருந்தாலும் கூட தெளிவாக பார்க்கணும், இது சம்பந்தமான செய்திகள் வருகின்ற பொழுது புலிகளுடைய ஆயுதம் அல்லது புலிகளுடைய தங்கங்கள் இருக்கலாம் என்ற விடயத்துலதான் இங்க ஆய்வு நடத்தப்படுறதை ஒழிய இங்க மனித புதைகுழி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக கூட ஆராயப்படையில்லை. ஆக தொடர்ந்து ஒவ்வொரு இது சம்பந்தமான விஷயம் நடக்கின்ற பொழுது அண்மையில துணுக்கால நடந்தது போல தொடர்ந்துமே இவர் இந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமாக விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு பரிணாமத்தை சிங்கள மக்கள் மத்தியிலையும் ஒரு தவறான ஒரு புரிதலை ஏற்படுகின்ற ஒரு செயற்பாட்டை தான் இவர் சொல்கின்றார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏன்னா செம்மணி புதைக்குழி தொடர்பாக பார்க்கின்ற பொழுது கூட சிங்கள ஊடகங்கள் சில மற்றும் இனவாதம் பேசுகின்ற சில சிங்கள அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் அதுல விடுதலை புலி உறுப்பினர்கள் இறந்திருக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை முதல் சொன்னார்கள். பிறகு பேசுகின்ற பொழுது விடுதலை புலி அமைப்பினர்களால் கொல்லப்பட்ட இராணுவத்தினர் இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை சொன்னார்கள். இன்னும் சில ஊடகங்கள் இதுல விடுதலை புலிகள் அமைப்பினர் கொண்ட பொதுமக்கள் தான் இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை சொன்னார்கள். ஆகவே ஓரளவுக்கு ஒரு புரிதல் சிங்கள மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது இப்ப அண்மை காலமாக. அதாவது தமிழ் மக்களுக்குரிய இனப்படுகொலை நடந்தது உண்மைதான், அதற்கான நீதி கிடைக்கணும் என்ற ஒரு புரிதல் சிங்கள மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில மீண்டுமே ஒரு தவறான ஒரு விடயத்தை விதைப்பதற்கான ஒரு முயற்சிகள் நடக்கின்றதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதுன்ற ஒரு பகுதி தான் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினருடைய இந்த சுரங்கம் கிண்டப்படுகின்ற பொழுது அதுல மனித புதைகுழி இருக்கலாம் என்று அருண் சித்தார்த்தன் சொல்வதும் கூட சரி. இது வளமையாக நடக்கின்ற ஒரு விஷயம் தான். இது பலரும் இதை திரிவுபடுத்தலுக்கு உட்படுத்துவது ஒரு வளமையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. இது ஒரு வகையில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த தையிட்டி விகாரி சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் ஒவ்வொரு போயாதனத்துக்கும் இதுல ஆர்ப்பாட்டங்கள் அல்லது போராட்டங்களை மேற்கொள்வது வளமை. அதாவது சட்டவிரோதமாக நிறுவப்பட்ட ஒரு கட்டிடம் இது. அதாவது விகாரிகளுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டத்தில் இதை பார்க்கக்கூடாது. சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இது.
எந்த இடத்துல சட்டவிரோதமாக கட்டம் கட்டப்பட்டாலும் அது நீக்கப்படும் என்ற பொருள்படத்தான் பேசப்படுகின்ற. இது சம்பந்தமாக விமர்சனங்கள் பல இருந்தாலும் கூட, ஏற்கனவே கட்டியாச்சு நீக்கிறது கடினம் என்ற பல விமர்சனங்கள் எழுந்திருந்தாலும் கூட, ஒரு தனியார் கட்டடத்துல அத்துமீறி ஒரு தனியார் நிலத்துல அத்துமீறி ஒரு கட்டடம் கட்டப்படுகின்ற பொழுது அது விமர்சனத்துக்குள்ளாக வளமா அந்த பொருள் தான் இது விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டது. இதை புத்த சமயத்துக்கு அல்லது பௌத்த சமயத்துக்கு எதிரான நிலைப்பாடு ஒன்றோ அல்லது ஒரு பிகாரைக்கு எதிரான நிலைப்பாடு ஒன்று எடுக்கிறது சில அறியாமை என்றுதான் சொல்லணும். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த தையிட்டு விகாரை இடிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு சில குழுவினர் நேற்றைய தினத்திலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இன்றைய தினம் அந்த போயா தினம் என்கின்ற காரணத்தினால இந்த பருவத்துல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சார்ந்தவர்களும் தங்களுடைய போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அதுல பல விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது. உண்மையிலேயே மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மக்களுக்குரிய போராட்டம், தனியார் காணிகளை மீட்கிறதுக்குரிய போராட்டம். ஆகவே தொடர்ந்துமே இது மக்கள் சம்பந்தப்பட்டு அல்லது மக்கள் மயப்படுத்தப்பட்டு தான் நடத்தப்படுகின்றது. ஆகவே இந்த தையிட்டு விகாரையும் மக்கள் சம்பந்தமான ஒரு கோரிக்கையாகத்தான் அமைகின்றது ஒழிய இதை விகாரைகளுக்கு எதிரான ஒரு போராட்டம் ஒன்றோ அல்லது பௌத்த சமயத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் ஒன்றோ நாங்கள் முன்வைக்க கூடாது என்கின்ற பொருள்படத்தான் அவர்களும் பேசியிருந்தார்கள். அது தொடர்பான காணொலியை நான் இதோட நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளும். நசுக்காதே 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 இந்த மண்ணங்களில் இந்த மண்ணங்களில் தனியாருடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இங்கே ஒரு விகாரியை கட்டி அமர்ந்திருக்கின்ற இந்த பௌத்த பிக்குவினுடைய இனவெறி செயல்பாட்டினாலே தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் ஆத்திரம் பொங்கிக் கொண்டிருக்கின்றது. 2.5 வருடங்களுக்கு மேலாக இந்த மக்கள் காணிகளை பறிகொடுத்து அந்த மக்களுடைய காணிகளுக்குள் ஆக்கிரமித்திருக்கிற இந்த பௌத்த பிக்குவுக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சகல போலீஸ் நிலையங்களினதும் போலீஸ் பொறுப்பதிகாரிகளும் போலீசாரும் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி அந்த சட்டவிரோத செயல்பாட்டிற்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த அநியாயத்துக்கு எதிராக, இந்த சட்டவிரோத செயல்பாட்டுக்கு எதிராக போராடுகிற மக்கள் மீது பெரும் கெடுபிடிகளும் நெருக்கடிகளும் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே பல நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு இந்த மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே வந்திருக்கின்ற தமிழ் ஊடகங்கள் கூட சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலைமை காணப்படுகிறது. இங்கே வருகின்ற சிங்கள ஊடகங்களுக்கு ஒரு விதமான ஒரு அணுகுமுறையையும் தமிழ் ஊடகங்கள் மீது இன்னொரு விதமான கெடுபிடிகளையும் இந்த போலீசார் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள்.
போலீசாருடைய இந்த இனவாத செயல்பாட்டை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் இனவாதமாக மதவாதமாக தமிழர்களுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுகின்ற காரணத்தினாலே இந்த ஒரு சாதாரணமான ஒரு சட்டவிரோத காணிக்குள் குடியிருக்கின்ற இந்த பிக்குவை வெளியேற்றி ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது. போலீசார் ஏன் இந்த பிக்குவுக்கு அடிபணிந்து அடிமைகள் போன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு புரியவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கா கடந்த ஜனவரி மாதம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர். அந்த கூட்டத்திலே எங்களுடைய தலைவரால் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், இந்த விகாரை அகற்றப்பட்டு காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இன்று 6 மாதங்கள் முடிவடைந்திருக்கின்றது. இன்று வரை ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. அனுரகுமாரவுக்கு இன்றைய தலைமைக்கு கீழ் இருக்கக்கூடிய போலீசார் இன்று கிட்டத்தட்ட ஒரு 15 போலீஸ் நிலையங்களில் இருந்து வந்து இன்றும் இந்த சட்டவிரோதைக்கு விகாரைக்கு காவல் காக்கிறார்கள் என்று சொன்னால் இது அனுரவினுடைய உத்தரவில்லாமல் இது ஒருபொழுதும் நடைபெற முடியாது. தென்னிலங்கையிலே அதிகார துஷ்பிரயோகங்களை கட்டுப்படுத்துகிறோம், நிதி துஷ்பிரயோகங்களை கட்டுப்படுத்துகிறோம், அரச வளங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை கட்டுப்படுத்துகிறோம் என்று படங்காட்டி கொண்டிருக்கிற அனுர வடகிழக்கிலே வந்து இந்த அதிகார துஷ்பிரயோகங்களை அனுமதிப்பதன் மூலமாக தொடர்ந்தும் தமிழர்கள் அடிமைகளாக வைத்துக் கொள்ளப்படுவதற்கு துணை போகிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதிலே ஒரு போலீஸ் வாகனம் ஒன்று நிற்கிறது. காலை நான் நினைக்கிறேன் 9 மணியளவிலே அந்த வாகனம் அதிலே வந்து நிறுத்தப்பட்டு அதனுடைய இயந்திரம் இயக்கிவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட இப்பொழுது 5 மணித்தியாலங்களாக அந்த வாகனம் இயக்க நிலையிலே இருக்கிறது. ஏசி போடப்பட்ட நிலையிலே போலீஸ் அதிகாரி ஒருவர் அதற்குள் குந்தி இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த பொதுமக்களுடைய வரிப்பணத்திலே அவர் அவ்வளவு தூரம் அந்த வாகனத்தை இயக்கி ஏசிக்குள் இருந்து கொண்டு குழுகுழுப்பாக இருந்து கொண்டு எங்களுடைய மக்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்கு துணை போகிறார் என்று சொன்னால் அனுர அரசாங்கம் எவ்வளவு தூரம் அவருக்கு அந்த சலுகைகளை கொடுத்திருக்கிறது அல்லது இந்த பிக்கு காசு கொடுக்கிறாரா என்கின்ற ஒரு சந்தேகம் கூட மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஏன் அவ்வாறு இந்த போலீசார் நடந்து கொள்ள வேண்டும்? ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய மக்கள் ஒன்றிணைந்து போராடினால்தான் இந்த உரிமைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே கட்சி பேதங்கள் இல்லாமல், மதபேதங்கள் இல்லாமல், பிரதேச பேதங்கள் இல்லாமல் சகலரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்திலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும். இந்த போராட்டம் பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல, சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல, அல்லது ஏனைய இனங்களுக்கு எதிரானதல்ல. இது வெறுமனே ஒரு சட்டவிரோத கட்டுமானத்திற்கு எதிரானது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பொய் வதந்தி பரப்பப்படுகிறது. இந்த பிக்குவினாலும் இந்த பிக்குவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இராணுவ தரப்பினாலும் இந்த பலாலி ஓய்சி நயனஜித் போன்றவர்களாலும் பொய்யான கதைகள் பரப்பப்படுகின்றது. ஏதோ இங்கே பௌத்த ஆலயத்திற்கு எதிராக தென்னிலங்கை மக்கள் வந்து வழிபட முடியாமல் இருக்கிறது என்கின்ற ஒரு பொய் பரப்பப்படுகிறது. அப்படி அல்ல. இங்கே பௌத்த கோயிலுக்கு எதிராக போராட்டம் நடைபெறவில்லை. தமிழ் மக்களுடைய உறுதிக்காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக இந்த தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு செய்து தமிழ் மக்களை பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி படுகொலை செய்து அழித்த இராணுவத்தினரால் கட்டப்பட்ட சட்டவிரோத விகாரைக்கு எதிராகவே நாங்கள் போராடுகிறோம். இந்த இராணுவம் தான் செம்மணியிலே பலாயிரக்கணக்கானவர்களை கொன்று புதைத்திருக்கிறது. அந்த புதைகுழியில் இருந்து இப்பொழுது வந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இராணுவம் இந்த மண்ணில் இருக்க முடியாது. இந்த மண்ணிலிருந்து சட்டவிரோத செயல்பாடுகளை செய்ய முடியாது. இராணுவம் செய்திருக்கிறது என்பதற்காக நாங்கள் கைகட்டி வாய்ப்புத்தி நிற்க முடியாது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த நிலங்களை மீட்டெடுக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம். வடகிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய ஆக்கிரமிப்பு கடந்த 77 வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகிறது. ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த இராணுவ கட்டமைப்பினுடைய தளபதியாக தலைவராக இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய முழு அனுமதியோடும் தான் இந்த அனைத்து விடயங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த புதிய அரசாங்கம் இன அழிப்பு செய்து ஸ்ரீலங்கா அரசினுடைய தொடர் இன அழிப்பு கட்டமைப்பினுடைய அந்த தலைவர்கள் அடிக்கடி மாற்றப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட ஒரு நிறுவனம் பயப்படுத்தப்பட்ட அரசு இங்கே தோற்றம் பெற்றிருக்கிறது. அதனை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், குறிப்பாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய இராணுவ தலைமைச் செயலகங்கள் 19 தலைமைச் செயலகங்களிலே 15க்கும் மேற்பட்ட தலைமைச் செயலகங்கள் வடகிழக்கிலும், குறிப்பாக வடக்கிலே அந்த 15க்கும் மேற்பட்ட அந்த தலைமைச் செயலகங்களிலே பெரும்பான்மையானவை வடக்கு மாகாணத்திலும் இருக்கிறதுக்கான அந்த காரணங்களை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இந்த தையிட்டி விகாரை கஜேந்திரன் அவர்கள் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல இது இராணுவத்தினாலே கட்டி வடிவமைக்கப்பட்ட கொண்டு நடத்தப்படுகிற விகாரை என்பதனை அங்கே பேர்பலகையிலே அவர்கள் பொருத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய மனோநிலையை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.
ஆகவே இலங்கை அரசினுடைய இந்த இனாளிப்பு இராணுவத்தினுடைய கட்டமைக்கப்பட்ட அல்லது அமைப்பியல் சார் இந்த நிறுவனமயப்படுத்தப்பட்ட இந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களுடைய வடகிழக்கு தமிழர் தாயகம் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு சட்ட ஏற்பாட்டைக்காக நாங்கள் சென்றே ஆக வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுகின்ற சட்டங்கள் அனைத்துமே சிங்கள பௌத்தர்களை பாதுகாக்கின்ற சட்டமாக மட்டுமே இருப்பதுதான் 77 வருடங்களாக நாங்கள் சொல்லி வருகிற இந்த குற்றச்சாட்டு. ஆகவே அந்த பெரும்பான்மை மக்களோட அங்கே நடத்துகிற அந்த ஆட்சியின் மூலமாகவே சொல்லப்படுகிற விடயம் என்னவென்று சொன்னால் வடகிழக்குக்கு அந்த சட்டங்கள் பொருந்தாது. ஏனென்று சொன்னால் அது சிங்கள மக்களை போஷித்து பாதுகாக்கின்ற சட்டங்கள். அந்த சட்டங்களின் ஏற்பாடுகளிலே அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிற 9வது உறுப்புரை பௌத்த மதத்தை போற்றி பாதுகாப்பதும் அதனை போற்றி பாதுகாப்பது அரசினுடைய கடமை என்கின்ற வகையிலே அந்த ஏற்பாடுகள் இருக்கிற பொழுது இந்த கட்டமைப்பினுடைய தொடர் இனஅழிப்பாக இந்த விடயங்கள் நடைபெற்று வருகிறது. உங்களுக்கு தெரியும், 96ஆம் ஆண்டிலே இந்த யாழ்ப்பாணத்தை முற்றுகையிட்டு இருந்த இராணுவம் செம்மணியிலே நடாத்தியிருந்த அந்த இனப்படுகொலையினுடைய சான்றுகள் இன்றைக்கு எங்கள் கைகளிலே கிடைத்த வண்ணம் இருக்கிறது. இவ்வாறு நேற்றைய தினம்தான் உங்களுக்கு தெரியும், நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது சந்திரிகா அம்மையாருடைய காலத்திலே குண்டு வீசப்பட்டு 136 சடலங்கள் அங்கே சவல்களினாலே, இந்த மம்பட்டிகள் சவல்களால் அள்ளு போடப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும். இலங்கையினுடைய சட்டம் ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் அந்த விமானப்படை குண்டு போட்ட விமானத்தில் யார் விமானி என்றது தெரியும். குண்டு போட்டு செத்தவர்களுடைய 136 பேருடைய உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கான நீதியை சிங்கள இந்த அரசு எங்களுக்கு எடுத்து தரவில்லை, எடுத்து தர முடியாது என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. ஆகவே இந்த மக்கள் போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்தும் கொண்டு நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மக்கள் போராட்டம் ஒன்றே தான் இதற்கான ஒரே ஒரு வழி. தேசிய தலைவர் சொன்னது போல ஜே.ஆர். ஜெயவர்தன உண்மையான சிங்கள பௌத்தனாக இருந்திருந்தால் நான் ஆயுதத்தை தூக்க வேண்டிய ஒரு சூழல் எழுந்திருக்காது என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கும் 25 வருடங்கள் 2025ஆம் ஆண்டு போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்பதாகவும் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய 77 வருட வரலாறு எங்களுக்கு மீளவும் இதனையே உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த இனஅழிப்பிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்வதாக இருந்தால் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களை ஆக்குகின்ற அதிகாரம் எங்கள் கைகளிலே வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த காணிகளை கையளிக்க வேண்டி நாங்கள் சர்வதேசத்துக்கு இந்த விடயங்களை கொண்டு செல்வதற்கான போராட்டங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே புலம்பெயர் தேசத்தில் எங்களுடைய உறவுகளையும் தாயகத்தில் உறவுகளையும் எதிர்வரும் காலங்களிலே பாரிய அளவிலே இந்த போராட்டங்களை தயார்படுத்துவதற்கு எங்களோட கைகோத்து இந்த தமிழ் தேசத்தை வென்றெடுப்பதற்கான தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்கான உங்களுடைய பங்களிப்பை ஆற்றினீர்கள் என்று மன்றாட்டமாக வேண்டிக் கொள்கிறோம். பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்பின் ஒரு அங்கமாக தொடர்ச்சியாக இந்த தையட்டி விகாரைக்கு எதிராக ஆக்கிரமிப்பாக காணப்படுகின்ற தையட்டி விகாரைக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். இந்த போராட்டங்கள் அனைத்தும் சிங்கள மக்களுக்கு எதிரானதோ அல்லது நியாயமான முற்போக்கு சக்திகளுக்கு எதிரானதோ அல்ல. இது இனவாத நோக்கத்தோடு இராணுவ மயமாக்கத்தை இலக்காக கொண்டு இராணுவத்தினரால் அமைக்கப்பட்ட ஒரு சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நாங்கள் போராடி வருகின்றோம். அவ்வாறான நிலைமையிலே இந்த சட்டவிரோத விகாரைக்கு இலங்கையிலே தற்போதும் ஆட்சியிலே இருக்கின்ற அரசாங்கம் தொடர்ச்சியாக எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்காது போலீஸ் பாதுகாப்பு வழங்கி வருகின்றது. ஆகவே இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்குக்கு அப்பால், அதாவது சட்டவிரோதமாக செயற்படுகின்ற விடயங்கள் அவை இராணுவத்தினருடையதாக இருந்தால் அல்லது பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடையதாக இருந்தால் அவற்றிற்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கின்றது என்பதை எல்லோரும் கண்டுகொள்ள முடிகின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போராடுகின்றோம். உண்மையிலே இந்த விகாரை தமிழ் மக்களுடைய தங்களுடைய காணிகளுக்காக போராடுகின்ற அதாவது நிலைமையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். நாங்கள் மாற்று நிலங்களை நாங்கள் கோரவில்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வளர்ந்த ஒரு தொன்மை வாய்ந்த எங்களுடைய காணிகள் எங்களிடம் மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும். இந்த ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலே சொல்லியிருந்தார், அதாவது மக்களுடைய நிலங்கள் அனைத்தும் மக்களுக்கு சொந்தமானது என்று சொல்லியிருந்தார். ஆனால் இன்று நடப்பது போலீசாரை கொண்டு மக்களுடைய போராட்டம் அடக்கப்படுகின்றது. இந்த இடத்திலே பௌத்த சிங்கள பேரினவாதத்திற்கு தொடர்ச்சியாக அரசாங்கம் முண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே உடனடியாக எங்களுடைய நிலங்கள் எங்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். தமிழர் தாயகத்திலிருந்து இராணுவ வெளியேற்றம் நிகழ வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம்.